ஓம் சக்தி. நான் ஃபஸ்ட்டு மாலை போடும்போது ஒரு 16 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி வரணும், எப்படி போகணும், நான் சக்தி புண்ணியத்தை எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் அந்த அம்மாவை நம்பி நாங்கள் வந்துட்டு இருந்தோம். வீட்லேயும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். கஷ்டம் நஷ்டம் இல்லை. என் பொண்ணு கல்யாணத்துக்கு அம்மாவை தான் வேணும். நல்லபடி கல்யாணிச்சு டாக்டர் குழந்தையே என் பொண்ணு கிடைக்காது. நாங்கள் இந்த அம்மாவை தான் நம்பினோம். நல்லபடி குழந்தை கிடச்சிச்சு. எனக்கு இங்கே வந்ததுலேருந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் 10-20 சத்தி மேலே எல்லா சத்தியும் இங்கே சேர்த்து விட்ருக்கேன் அந்த மன்றத்தில். நேற்றைக்கு கூட ஒரு சத்தி சொன்னாங்க, பரவாயில்ல இந்த சத்தி கோயிலுக்கு நாங்கள் வந்தோம், நாங்கள் நல்லாவே இருக்கோம் அந்த அம்மா புண்ணியத்தில், என் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குது, பரவாயில்ல அந்த அம்மானால நாங்கள் என் குடும்பம் எல்லாமே நல்லா வாழ்கிறோன்னு எல்லா சத்திகளும் சொல்கிறாங்க. இந்த சத்தினால நாங்கள் எல்லா குடும்பமே இந்த மன்றத்தை நம்பி வந்து எல்லாருமே நாங்கள் நல்லா இருக்கோம், நல்ல நிலமையில் இருக்கோம். இந்த குடும்பமே நம்ம அருளால் எல்லாருமே எல்லாமே நல்லாவும் இருப்பாங்க. ஓம் சக்தி. நான் சிங்கு பெருமை கோயில் தான். என்னோடய பேர் ரேவதி. நான் வந்து இது 29வது வருஷம் என்னோடய மாலை. இது நான் ஒரு 9 வயசுலேருந்து வந்துட்டுருக்கிறேன். அந்த வயசுலேருந்து இங்கே எதுக்காக வரேன்னா, நிறைய கஷ்டங்கள் நிறைய நாங்கள் அனுபவித்தோம். எங்கள் அப்பாலாம் வந்து சுத்தமாக குடிக்காரு. எங்களெல்லாம் படிக்க வைக்கணும், குழந்தைங்கள பார்க்கணும் அப்படிலாம் அவருக்கு ஒரு பொறுப்பு இல்லாமல் வந்த மனுஷனாக இருந்தார். இங்கே வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி இப்போது என் 33 வயசில் தான் நான் கல்யாணமே பண்ணேன். அந்தளவுக்கு எனக்கு பிறந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டங்களை நான் அனுபவித்து வாழ்ந்தேன். என்னோடய மேரேஜ் லைஃப்பும் நல்லாயிருக்கு. எல்லோரும் சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு எங்கேருந்து 33 வயசில் கல்யாணம் பண்ணுது, இது எங்கேருந்து குழந்தை பேத்துக்கு போகுது அப்படிலாம் கேட்டாங்க. அம்மாவோட அருளால் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, 7 வயசாகுது. ஃபஸ்ட்டு பொண்ணு தான் பிறந்தா. அம்மாண்டா தான் கேட்டேன், எனக்கு நீங்களே வந்து பிறக்கணுமா, லேட்டாக கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறக்காதுன்னு இந்த ஊர் என் கூட பழகினவங்க எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் நீங்களே எனக்கு வந்து பிறக்கணும்னு சொன்னேன். என்னோடய பொண்ணு 7 வயசில் இருக்கா. அவள் இப்போ 7வது மாலை. எனக்கு பையன் பிறந்து 2 வயசாகுது. அவன் இப்போ 3வது மாலை. அம்மா எனக்கு ஒரு நல்ல லைஃப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நான் இந்த கோயிலுக்கு 29 வருஷம் மாலை போட்டுட்டு இன்றைக்கி நைட்டு நான் வந்து தங்கறதுக்கு யார் வீட்டையோ தங்கி இங்கே இருந்து மாலை போட்டு செலுத்துகிறேன். கஷ்டங்கள் 1000 இருந்தாலும் அம்மாவை நம்பினவங்களும் அம்மா கைவிடவே மாட்டாங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி, பராசக்தி, திருவடி சரணம், குருவடி சரணம். நான் வந்து திருமணம் ஆகி ரொம்ப வருஷமாக வீட்டிலே இருப்பேன். எந்த ஒரு வெளி உலகமும் தெரியாது எனக்கு. என் கணவர் இருக்கும்போது கூட நான் வெளி உலகம் வந்தது கிடையாது. ஆனால் அம்மாவுடைய மாலை போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை, மனசு ஒரு தைரியம் எல்லாமே கொடுத்தது இந்த மன்றத்தில் வந்து தொண்டு செய்ய ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு வந்து இது கிடச்சிது. எனக்கு சந்தோஷம் கிடச்சிது. என் கணவர் என்னை விட்டு போனதுக்கப்புறமா எனக்கு அம்மா தான் பக்கத்துணையாக இருந்தாங்க. என் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு ஒரு தைரியம் எல்லாமே தந்ததே எனக்கு அந்த அம்மா தான். எனக்கு இந்த மருவத்தூருக்கு வந்ததுக்கப்புறமா என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. என் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் தன்னந்தனியாக இருக்கும்போது என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தேன். அம்மா மன்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் தொண்டு செய்ய எனக்கு ஒரு தைரியம், எப்படி போகணும்னு தெரியாமல் இருந்ததுக்கு ஒரு வழி காமிச்சது அம்மா தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். இந்த மன்றத்தை தொண்டு செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேல்மருவத்தூர் திருப்பி எனக்கு தொண்டு செய்யணும் ஆசை தான், என்னால் முடியல. அதனால இந்த மன்றத்தில் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. ஓம் சக்தி அம்மா, சரணம் அம்மா. நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்து போட்டேன். 13 வருஷம் ஆகுது. அம்மா வந்து நல்ல இது தராங்க. அவங்கள நம்பி வழிபடணும். நானும் ரொம்ப நம்பிக்கை வச்சு நிறைய விஷயம் அம்மா பண்ணிக்கிறாங்க. அதனால் ஓம் சக்தி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஓம் சக்தி, சரணம் அம்மா. நான் அஞ்சூர்லேருந்து வரேன். என் பேர் சந்திரா. என் பையன் 3 வயசு குழந்தைலேருந்து என் பொண்ணு என் பையனை போயிட்டு என் பொண்ணும் வலிப்பு வந்தது குழந்தைக்கு. இப்போ நல்லா இருக்கிறா. 2 குழந்தைங்களோட கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேன். என் பையன் வேலைக்கு போகிறான். நாங்கள் நல்லா இருக்கிறோம். மேல்மருவத்தூர் கோயிலுக்கு வந்து எங்கள் அனுபவத்தில் நான் காணாத இதெல்லாம் இந்த அம்மா கொடுக்குறாங்கம்மா. ஓம் சக்தி. நான் ஊர பக்கத்துலேருந்து வருகிறேன். நான் இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து எனக்கு வந்து மன நிம்மதியும், எங்கள் வீட்டில் ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி அம்மாவோட பாதம் பட்டு இது புனிதம் அடைஞ்ச மாதிரி இருக்குது. அதால் இந்த கோயிலுக்கு நான் இது 19வது வருஷம் நான் வந்துட்டுருக்கேன். ஓம் சக்தி.